வெல்கம் டு ஹோம் கிளிட்ஸ். நீங்கள் நம்ம ஹோம் கிளிட்ஸில் மொறுன்னு சூப்பராக தக்காளி தோசை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 கப் இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியில் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. வாஷ் பண்ணிக்கோங்க. தட்டை மூடி 3 to 4 hours ஊற வச்சுக்கோங்க. அரிசி எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. ரெண்டு தக்காளி, 4 வரமிளகா, 1 துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சியில ஊற வச்சதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 துண்டு இஞ்சி, 4 வரமிளகா, 2 தக்காளியை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. அதை மூடி வச்சு அரைச்சுக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. 3 to 4 hours அப்படியே வச்சிருங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமா பெருங்காயத்தூள், தாளிச்சதை மாவுல சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இன்னும் உங்களுக்கு மொறுன்னு வேணும்னா கொஞ்சமா தண்ணி ஊற்றி ரவா தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. தோசைக்கல்லை காஞ்சிருச்சு. இப்போ தோசை ஊற்றலாம். கொஞ்சமா மேலே எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. தோசை பாருங்க எவ்வளவு சூப்பரா மொறுன்னு கலர் சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்க. இப்போ அதை இன்னொரு தட்டுக்கு மாத்திக்கோங்க. மீதம் இருக்கிற மாவையும் ஊத்தி எடுத்துக்கலாம். வாவ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான மொறுன்னு டொமேட்டோ தோசை ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டில் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல சாய்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹோம் கிளிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.